போராடிய கூட்டணியில் தொகுதிகளை பெறும் நிலை உள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் 2026 தேர்தல் களம் புதிதாக உள்ளதாக திருமாவளவன் பேச்சு. அரசியல் களத்தில் வலிமையை தக்க வைப்பதே முதன்மை என்ற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். குறைந்த தொகுதிகளிலேயே போட்டியிடுவதால் விசிகவில் இந்த முறை வேட்பாளர் நேர்காணல் இல்லை. விசிகவில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய நிலையில் தொண்டர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என திருமாவளவன் வேண்டுகோள். மிக குறுகிய கால அவகாசம் உள்ள நிலையில் நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது. அதனையும் ஏற்கனவே இயக்க தோழர்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். போயஸ் கார்டனை தேடி வந்த நிலை மாறி டெல்லியை தேடிச் செல்லும் நிலையில் உள்ளது அதிமுக. எடப்பாடி கே பழனிசாமியை கிள்ளுக்கிரையாக பாஜக பயன்படுத்துவது கவலைக்குரியது என திருமாவளவன் கருத்து. போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது ஒரு கிள்ளுக்கிரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு மாநில குழு கூட்டம். அகில இந்திய பொதுச் செயலர் MA பேபி பங்கேற்றதால் முக்கியத்துவம் பெறும் ஆலோசனை. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ வருகை. சிபிஎம்மின் அகில இந்திய பொதுச் செயலர் MA பேபியை சந்திக்க வந்ததாக வைகோ பேட்டி. திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து நாளை அறிவிக்கிறார் தவாக தலைவர் வேல்முருகன். திமுக தலைமையிடமிருந்து 24 மணி நேரத்தில் அழைப்பு வராவிட்டால் வெளியேற திட்டம் என தகவல். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நாளைக்குள் இறுதியாகிறது தொகுதி உடன்படிக்கை. திமுகவும் காங்கிரசும் தலா 14 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு 28 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள், 35 லட்சம் ரூபாய் கடன் உள்ளதாகவும் வேட்புமனுவில் தகவல். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த 69 பேரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என எழுந்துள்ள கோரிக்கை. ஜவ்வரிசி ஆலை, காகித ஆலைகளை உருவாக்க வேண்டும் எனவும் மக்களுடன் புதிய தலைமுறையில் கள்ளக்குறிச்சி மக்கள் வலியுறுத்தல். 69 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்தாங்க. அந்த இறந்த 69 பேருக்கு பாத்தீங்கன்னா அரசு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஆனா அந்த 10 லட்ச ரூபாய் வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் ஒரு ஜவ்வரிசி ஆலையை உருவாக்க வேண்டும். சர்க்கரை கிடைக்கிற கரும்பு சக்கையை பயன்படுத்தி ஒரு காகித தொழிற்சாலையை உருவாக்க முடியும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாகி உள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டு. வாக்குச்சாவடி மையம், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன?
அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தொகுதி பங்கீடு, கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. உதகையில் சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடல். உணவு தட்டுப்பாட்டால் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. கேட்டால் கொஞ்சம் கேஸ் இஷ்யூ இருக்குது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதை விட்டு மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியில் 2-3 இடத்துலலாம் ஒரு டீ ஸ்பாட் இருந்துச்சு, 1-2 இடத்துல இல்லை. அதுக்காக ஹோட்டலுக்கு வரும்போது 2-3 ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் திருப்பி வந்து சாப்பிட்டோம். இங்கேயே சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் வெரைட்டிகள்லாம் கம்மி. சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு எதிரொலி. திருவள்ளூரில் சூடுபிடித்த மண் அடுப்பு விற்பனை. ஹரியானாவில் சிலிண்டர் பரிமாற்றத்தை எளிதாக்க எல்பிஜி ஏடிஎம்ஐ அறிமுகப்படுத்திய பாரத் கேஸ். கட்டணத்தை செலுத்தினால் 2 முதல் 3 நிமிடங்களில் சிலிண்டர் பெறும் வகையில் ஏற்பாடு. கத்தாரின் ராஸ் லஃபான் திரவ எரிக்கை எரிவாயு மையம் மீதான தாக்குதலால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் கடுமையான பாதிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாதிப்பு நீடிக்கும் என கத்தார் அறிவிப்பு. திரவ இயற்கை எரிவாயு தேவையில் 40% கத்தாரை சார்ந்துள்ள இந்தியா. ராஸ் லஃபான் மீதான தாக்குதலால் இந்தியாவில் எரிவாயு விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் அபாயம். ஈராக்கில் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் எண்ணெய் வயல்களில் உற்பத்தி நிறுத்தம். ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் ஈராக் அரசு நடவடிக்கை. ஈரான் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தற்காலிகமாக நீக்கியது அமெரிக்கா. தங்கள் முடிவால் உலக சந்தைகளுக்கு கூடுதலாக 14 கோடி பீப்பா எண்ணெய் கிடைக்கும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் விளக்கம். இமாச்சல், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. சாலைகளில் அதிக அளவில் தேங்கியுள்ள உறைபனியை அகற்றும் பணிகள் தீவிரம். தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திருவல்லிக்கேணியில் ஷாப்பிங் செய்ய நள்ளிரவில் குவிந்த மக்கள். இறுதி நேர புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்க திரண்டதால் விழாக்கோலம் பூண்ட கடைவீதி. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் தொழுகை நடத்த சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். மலைக்கு செல்வோரின் விவரங்களை பதிவு செய்த பிறகு அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை விளக்கம். ஜெய்ப்பூர் ஈத்கா மைதானத்தில் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் மீது பூமாரி பொழிந்த இந்துக்கள். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சியூட்டும் காட்சி. டெல்லியில் உள்ள ஃபதேபூர் மசூதியில் ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகை. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள புகழ்பெற்ற தர்காவில் ஏராளமானோர் வழிபாடு.
இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவில் ஈகை திருநாள் கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தொழுகை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் போர் அச்சத்துக்கு மத்தியில் ரம்ஜான் கொண்டாட்டம். அமைதிக்காக தொழுகையில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான மக்கள். புதிய தயாரிப்பு மொபைல் போன்களில் ஆதார் செயலியை கட்டாயமாக்க திட்டம். தனிப்பட்ட தகவல்களை திருத்துதல், குடும்ப விவரங்களை நிர்வகித்தல் போன்ற வசதிகள் வழங்கப்படும். கேரளாவை மிரட்டும் ஷிகல்லா பாக்டீரியா தொற்று. வயிற்றுப்போக்கால் 3 வயது குழந்தை உயிரிழப்பு. சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மூடல். பறவை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக 20 பறவைகள் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. பறவை காய்ச்சல் பாதிப்பு மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். அறிகுறிகள் தெரிந்தவுடன் உடனே தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுகோள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வீசிய பலத்த காற்றினால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். அறுவடை நேரத்தில் பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலை. கோவை பொள்ளாச்சி சந்தையில் வெங்காய விலை கடும் வீழ்ச்சி. சுமார் 50 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். பராமரிப்பு பணியால் வருகிற 24ஆம் தேதி 6 ரயில்களின் சேவை ரத்து. காலை 6 மணிக்கு இயக்கப்படும் ஈரோடு ஜோலார்பேட்டை ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு.